அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேஷன் கடைகளில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இதை பத்தி மேலும் சில கூடுதல் தகவல் தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும். தூரம்பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் ஏராளமானோர் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் தமிழக அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கி வருகிறது. இந்த நிலையில் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் கடைகளில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளன. அதன்படி விரைவில் ரேஷன் கடைகளில் புதிய வகை தராசுகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ப்ளூடூத் அல்லது USB கேபிளை பாயிண்ட் ஆஃப் செல் கருவியுடன் இணைத்து பயன்படுத்தும் வாயிலாக புதிய எலக்ட்ரானிக் தராசுகள் அளவைக்கு பயன்படுத்தப்பட உள்ளன. அளவையாளர் தராசில் எவ்வளவு எடைக்கு பொருள் வைக்கிறாரோ அந்த எடை அளவு உடனுக்குடன் ரசீதாக வழங்கப்படும். இதனால் ரேஷன் பொருட்களை எடை குறைவாக விநியோகிப்பது போன்ற முறைகேடுகள் தடுக்கப்படும். மேலும் அரிசி போலவே சிறு தானியங்கள் கூடிய விரைவில் வழங்கப்படும் என உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் கம்பு, சாமை, வரகு, குதிரைவாளி, திணை உள்ளிட்ட சிறு தானியங்கள் வழங்க ஆலோசனைகள் செய்யப்பட்டு வருகின்றன. அதே போல் தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் விருப்பப்படி அரிசிக்கு பதில் கோதுமை வழங்கும் திட்டம் கொண்டு வரப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த புதிய திட்டத்தின் மூலம் அரிசி பெறும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் வாங்கிக் கொள்ள முடியும். மாநகராட்சி பகுதிகளில் 10 கிலோ வீதமும், ஏனைய பகுதிகளில் 5 கிலோ வீதமும் நியாய விலைக் கடைகளின் இருப்பை பொறுத்து அவர்களது விருப்பத்தின்படி அரிசிக்கு பதிலாக கோதுமையை விலை இல்லாமல் வாங்கிக் கொள்ள முடியும். அடுத்த அறிவிப்பாக புதிய ரேஷன் கார்டு. தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களில் பல லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து இருந்தனர். அதில் புதிதாக திருமணமானவர்கள், புதிதாக குடியேறியவர்கள், தனி வீடு பிரிந்தவர்கள் என பல பேர் ரேஷன் கார்டுகளை வாங்க தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் இதுவரை ரேஷன் கார்டு வழங்கப்படாத மீதம் உள்ள ரேஷன் கார்டுகள் அடுத்த 2 வாரங்களில் பெரும்பாலும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. நன்றி, வணக்கம்.